ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்லீவ் அண்ட் நெக் டிசைன் ரெண்டுமே வந்து பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா சாரீலேருந்தே இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ளீட்டட் ஸ்லீவ் தான். நம்ம வந்து ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி துணி வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டிசைன் வந்து நீங்கள் எவ்வளோ இறக்க வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வி மாதிரி கொடுக்காம கொஞ்சம் லைட்டாக வளைவாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வச்சு அப்படியே வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட மேல் பக்கம் வந்து வச்சுருக்கேன். நல்ல பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் வச்சு அப்படியே வந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா உள் சைடு வச்சுக்கோங்க. அப்படியே அடித்து திருப்புறீங்கன்னா மேல் பக்கம் வச்சு திருப்பி இந்த மாதிரி லைட்டாக வந்து கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மடக்கும்போது ஈஸியாக வந்து வரும். நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போது படிமான தையல் ஒட்டி போடாமல் கொஞ்சம் வந்து தள்ளி வந்து போட்டிருக்கேன். மெயின் கிளாத்தும் லைனிங்கும் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் வந்து அந்த ஸ்லீவ் ஃப்ளீட் வைக்கிறக்கு எடுத்து வச்சுருக்கல, அதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த சாரீக்கு மேட்சிங்காக சில்க் காட்டன் கிடைக்காததுனால நான் வந்து சாரீலேயே வந்து கட் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சில்க் காட்டன் தான் வாங்கணும். இப்போ இந்த டிசைன் வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளீட் வந்து எல்லாமே வந்து சென்டரில் தான் நம்ம வந்து 1 by 1 மேலே வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இப்போ நான் வைக்கிறல இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஃப்ளீட் வந்து நல்ல நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். துணி கம்மியாக வச்சுட்டு ஃப்ளீட் கொடுத்தீங்கன்னா போடும்போது வந்து லைட்டாக தூக்குற மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல நம்ம நெருக்கமாக கொடுக்கும்போது அப்படியே அந்த மடிப்பாக வந்து அழகாக தெரியும் கையில். இந்த ஸ்லீவுக்கு வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து கிளாத்து வாங்கிக்கோங்க. சாரியில் வந்து கட் பண்ணால் கண்டிப்பாக பத்தாது சாரீ. இது வந்து இவங்க சில்க் காட்டன் இந்த கலர் கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவங்க வந்து உள்ளே வந்து பீஸ் வந்து சாரியில் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் வந்து ப்ளவுஸு சாரிலேயே வந்து கட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுனால நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்லீவ் கட் பண்ணோம்ல, அந்த பீஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ண பீஸை வச்சு நம்ம வந்து மேலே கை அட்டாச் பண்ணுற இடத்துல அதே அளவு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கோங்க. அந்த கிளாத்தில் வந்து எந்த சைடு வந்து உள் ஃப்ரண்ட் டு பேக்கு வரும்ல, உள்வளைவு கட் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஃப்ளீட் வச்சுருப்போம்ல, அதோட உள்பக்கம் வச்சு அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நார்மல் லைனிங்கை விட இதுக்கு கொஞ்சம் லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து தேவைப்படும். இப்போ அந்த ஃப்ளீட் வச்சதில் லைனிங் அட்டாச் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சு ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஓவர்லாக் வந்து போட்டு எடுத்துட்டேன். இப்போ அதை அப்படியே வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு பட்டன் வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம ஃப்ளீட் வச்சுருப்போம்ல, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து கொடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட பேக் சைடு நெக் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நார்மல் அளவு நம்ம கட் பண்ணுறதை விட அந்த டிசைன் கொடுக்கறதுனால கொஞ்சம் அகலம் வந்து ஜாஸ்தியாக வந்து கட் பண்ணணும். உள்ளே கொடுக்குற பீஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அகலமாக கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நெக்கோட அகலத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியான அளவு தான் வந்து உள்ளே கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்னது பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த சாரியில் கட் பண்ண பீஸ்லேயே வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து பைப்பிங் கொடுக்குறக்காக ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அட்டாச் பண்ணி வச்ச லைனிங்கும் மெயின் கிளாத்தும் எடுத்துகிட்டு நம்ம நெக் வந்து பைப்பிங் வந்து வச்சுக்கலாம். பைப்பிங் வைக்கிறது வந்து நான் உள் பக்கம் திருப்பி வந்து கொடுக்குறேன். லைனிங் பக்கமாக திருப்பி வந்து அடிக்கிறேன். இந்த மாதிரி டிசைனுக்கெலாம் இப்படி பைப்பிங் கொடுத்தீங்கன்னா பைப்பிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு வந்து த்ரெட் பைப்பிங் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ப்ளவுஸோட மெயின் கிளாத்தில் மேலே வந்து வைக்காமல் லைனிங் பக்கம் திருப்பி அடித்தோம் அப்படின்னா நீங்கள் இது இந்த மாதிரி வச்சுட்டு த்ரெட்டு கொடுக்காம பைப்பிங் வச்சிங்கனாலும் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து த்ரெட் வந்து கொடுத்துட்டு நல்லா அந்த த்ரெட்டு சைஸுக்கு நல்லா உருட்டிடலாம். உருட்டிட்டு அப்படியே வச்சு நம்ம படிமான தையல் மேலே வந்து தையல் போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு சிங்கிள் ஃபுட்டில் மாற்றலை, அப்படியே டபுள் ஃபுட்லேயே தான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம நெக் டிசைனுக்கு பைப்பிங் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப ஸ்பீடாக தைச்சோம் அப்படின்னா பைப்பிங் வந்து ஒரே அளவில் கரெக்டாக வராது. இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து நான் இந்த சைடும் அதே மாதிரி நான் வந்து வச்சுக்கிறேன். நான் வந்து நெக்கு ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து ஒரே பீஸில் வந்து பைப்பிங் வந்து கொடுக்கல. அப்படி கொடுக்கும்போது அந்த டிசைன் வர இடத்துல கொஞ்சம் திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக நான் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம பைப்பிங் கொடுக்குறக்கு நெக் ஷேப்பும் வந்து மாறாமல் சூப்பராக அதே மாதிரியே வரும்.
கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன் தைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் திருப்பி பைப்பிங் கொடுக்குறேன்ல, இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், ரொம்ப நீட்டாக வரும். இப்போ நான் இந்த சைடும் அதே மாதிரி வந்து தைச்சிட்டேன். இப்போ நம்ம உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தது அப்படின்னா கரெக்டாக ஒரே அளவில் எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்மால் கட் போட்டு திருப்பிக்கலாம். நான் எப்போவுமே கழுத்து எது ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னாலும் கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு தான் நான் வந்து தையல் வந்து போடுவேன். இப்போ நான் வந்து பைப்பிங் வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம அந்த கழுத்து பீஸ் வந்து வச்சுருப்போம்ல, அந்த தையலுக்கு மேலே வந்து நம்ம வந்து த்ரெட்டை வந்து கொடுத்துடணும். கொடுத்துட்டு அப்படியே வச்சு தைச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். அப்படியே பொறுமையாக வந்து த்ரெட்டை வந்து மேலே கொடுத்து நீட்டாக வந்து நம்ம தைச்சி வந்து முடிச்சிடலாம். இப்போ தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்துட்டு அந்த டிசைன் கொடுப்போம்ல, அந்த பீஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து லைனிங் கட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த பீஸை வச்சு தான் கேன்வாஸ் வந்து கட் பண்ணணும். அந்த கேன்வாஸோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கிளாத் கட் பண்ணி வச்சுருப்போம், அந்த அளவே இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அதில் 2 பீஸ் கட் பண்ணணும்ல, அந்த 2 பீஸையும் வச்சு அப்படியே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து நம்ம தையலுக்கு சைடில் வந்து தையலுக்கு கிளாத்து விட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பீஸ் வந்து 2ஆக கட் பண்ணியிருப்போம். அதில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அந்த நெக்கோட ரவுண்டுக்கு மட்டும் அந்த பீஸை வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண கேன்வாஸை வந்து லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங்கில் வந்து நீங்கள் வச்சு அயர்ன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அயர்ன் பண்ணிவிட்டு ஒரு தையல் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீட்டாக அது மேலேயே அந்த ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுட்டு கரெக்டாக அந்த கேன்வாஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த நம்ம கேன்வாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பீஸ் எடுத்து மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் பீஸ் வர மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுங்கள். கேன்வாஸ் வந்து உள் பக்கம் போயிடணும், லைனிங் வந்து மேலே இருக்கணும். அந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல கேன்வாஸு, கரெக்டாக அதே அளவு இருக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட அகலம் வந்து அதிகமாக போயிடக்கூடாது. இப்போ இதையும் வந்து கரெக்டாக நம்ம அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ இதுக்கும் நம்ம வந்து ஒரு பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம். நான் வந்து இப்போ இது வந்து சாரியோட கலர் அப்படிங்கிறதுனால ப்ளவுஸோட க்ரீன் கலர் வந்து நான் அதில் கொடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நான் பைப்பிங் கொடுக்கறதுனால நான் வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் வந்து அப்படியே திருப்பி அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த உள் வளைவு இருக்குல்ல, சின்ன ரவுண்டு இருக்குல்ல, அந்த ரவுண்டு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு வச்சு தைச்சிட்டு அப்படியே திருப்பிட்டிங்கன்னா சைடு உள்ளே அட்டாச் பண்ணுற இடத்துல வந்து பிசுறு சைடு வந்துடும். நமக்கு அப்புறமா வந்து அந்த இடத்துல ஓவர்லாக் வந்து போட்டுட்டு அப்படியே ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ண வேண்டியது தான். நீங்கள் நெக்குக்கு மட்டும் டிசைன் வைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சாரீலேயே கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை நெக்குக்கு ஸ்லீவுக்கு 2 டிசைன் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 1/2 மீட்ரு வந்து தேவைப்படும். நீங்கள் அது வந்து தனியாக வந்து சில்க் காட்டன் வாங்கிக்கோங்க. சாரியில் கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரீ வந்து பத்தாது. சாரியில் உள்பக்கம் வந்து லைனிங் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் சாரியில் வந்து கட் பண்ணிக்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோ வந்து பார்க்கலாம். இது நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து இருந்தது அப்படின்னா ஓவர்லாக் போட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஓவர்லாக் இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட உள்ளேயும் வந்து லைனிங் கிளாத் வச்சு கூட நீங்கள் ஒரு ரஃப்பாக வந்து ஒரு பைப்பிங் வச்சுட்டு கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த பிசுரெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பீஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண பீஸ் எடுத்து வச்சு கரெக்டாக வந்து நம்ம அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். சைடில் வந்து எவ்வளோ ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி வைக்கும்போது அளவு வந்து மாறாமல் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து வச்சு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த டிசைனோட சென்டரும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா 2ஆக மடிச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கூட ப்ளவுஸ் நெக்கோட அந்த சென்டர்லேருந்து நம்ம அப்படியே வந்து இந்த சைடு தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடும் ஜாயின் பண்ணுறதுனால பண்ணலாம். இப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த ரவுண்டு வந்து ஒரே மாதிரி வரும். நம்ம இப்போ ஒரு பக்கம் இருந்தால் அப்படியே அந்த ரவுண்டு ஃபுல்லாக பண்ணும்போது நீங்கள் பின் பண்ணி கட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு சைடு கொஞ்சம் எச்சு கம்மியாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த கட் பண்ணுற டிசைனை வச்சு 2 சைடும் வந்து ஒரு மார்க் பண்ணிட்டோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அந்த மார்க் மேலே வச்சு நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
இதை வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நீட்டாக வந்து சைடில் இருக்கிற பிசர்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த நெக்குக்கு வந்து சென்டரில் வந்து நாட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து போட் நெக் அளவுக்கு நம்ம வந்து அகலம் வந்து கொடுக்கல. நார்மல் நெக்லேயே ஒரு பாட் நெக் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் போட் நெக் அளவுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சென்டரில் வந்து பட்டன் கூட வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து பட்டன் வந்து வைக்க முடியாது. நாட் கொடுத்தா தான் எங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸ் வந்து நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். ஸ்லீவ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டேன். நேற்று வந்து என்னோடய பிறந்தநாள்னு சொல்லி ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.